வணக்கம் வியர்ஸ், நம்பிய ட்ரீம்லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன். இன்று புதுசா விற்பனைக்கு வந்திருக்கிற பூமியில தாங்க நாம இருக்கிறோம். இந்த பூமி எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்பியூர்ல 12 கிலோமீட்டர் தூரத்துல, சத்தியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல, புளியம்பட்டியிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்துல தார் ரோடு கட் ரோடு பேஸ்ல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது. இந்த பூமி என்ன நிலையில இருக்குதுன்னு பார்த்தோம்னா 50 சென்ட் தோப்புங்க. 62 தென்னை மரத்தோட நம்ம பார்க்க வந்திருக்கிறோங்க. மேலும் இந்த தோப்புல என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இந்த நம்ம தோப்புக்குள்ள தாங்க வந்துட்டோம். இந்த தோப்புல 40 மரம் நல்ல காப்பு நிலையில் இருக்கிற மரத்தை தாங்க நம்ம பார்க்கறோம். 22 பிள்ளை 2 வருஷம் 3 வருஷ வயதுள்ள பிள்ளை தாங்க நம்ம பார்க்கறோம். இப்போ 40 மரம் நல்ல காப்பு நிலையில இருக்கிறத நம்ம பார்த்துட்டோங்க. ஏற்கனவே இது திரும்ப 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வயதுள்ள பிள்ளைன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம பின்னாடி பார்க்குறோம். பாலை எடுத்து பாலை வரப்போற நிலையில தாங்க இந்த பிள்ளைகள் 22 பிள்ளைகள் இருக்குது. இந்த பூமிக்கான நீர்நிலை வசதி என்னன்னு பார்த்தோம்னா, இது கூட்டு கிணறுங்க. இந்த கூட்டு கிணறு 6 நாளைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு தண்ணீரை வருங்க. இதுல போர் இருக்குது. எக்ஸ்ட்ரா போர்ல இருந்து கிணத்துல விழுந்து கிணத்துல இருந்து இந்த தோப்புக்கு தண்ணீர் பாய்ச்சற வசதி இருக்குதுங்க. இது 7.5 HP ஃப்ரீ சர்வீஸோட அமைஞ்சிருக்குதுங்க. ஓகே வேஸ், இந்த 50 சென்டில் இருக்கிற தோப்பு எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்துட்டோம். அதாவது மொத்தம் 62 மரம், 40 மரம் காப்பு நிலையில் இருக்கிற மரம், 22 மரம் பாலை எடுக்கிற நிலையில் இருக்கிற தோப்பை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். நல்ல காப்பு நிலையில் இருக்கிற 40 மரத்தோட தாங்க நம்ம இது பார்த்துட்டோம். கூட்டு சர்வீஸு 6 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி இரவு இந்த பூமிக்கு வருதுங்க. கட் ரோடு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கிற இந்த 50 சென்ட் பூமியினோட விலை உரிமையாளர் என்ன விலை கேட்குறாருன்னா, சரியா டோட்டலாக 33 லட்ச ரூபா கேட்குறாரு. நாம் கிரையா எந்த முறையில் போகிறோமோ அந்த முறையில் குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகே, மேலும் தகவலுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.